கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஆமென். கருணை கண்ணன் என்பது ஒரு இயல்பான நல்ல பண்பை உடைய மனிதனை குறிக்கிறது. மற்றவர்களின் துயரத்தைக் கண்டு இரக்கம் கொள்ளும் தன்மை உடையவன். இங்கு கருணை கண்ணன் என்றால் பிறர் குறைபாடுகளை பார்த்து இரக்கம் கொண்டு செயல்படுகிறவனை குறிக்கிறது. அவன் பிறர் தேவைப்பட்ட இடத்தில் தன் கருணையை செயலாக காட்டுகிறான். கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசி பெற்றவர் என்று திருவிவிலியத்திலும், A generous man will himself be blessed, for he shares his food with the poor என்று ஆங்கில வேதாகமத்திலும் கூறப்பட்டுள்ளது. கருணை நிறைந்தவர், A generous man, ஆசிர்வதிக்கப்படுவார் என்று உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருணை உள்ள மனிதன் தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவான். பொருளாதாரத்தில், குடும்பத்தில், சமூகத்தில் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம் பாருங்க. தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். இது மிகவும் அழகான ஒரு குணத்தை எடுத்துரைக்கிறது. அவனுக்கு உணவு இருந்தாலும் அதை தனக்காக மட்டும் வைத்து கொள்ளாமல் பிறர் பசியோடு இருக்கிறார்கள் என்று தன்னுடையதை பகிர்ந்து கொடுக்கிறான். இது நற்குணத்துடன் கொடுக்கும் மனம் என்பதை சொல்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 41:1 வாசிக்கிறோம். சிறுமைப்பட்ட ஏழை எளியவர்கள் மேல் கருணையோடு அக்கறை காட்டுகிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏழைகளை நினைத்து கவனிக்கிறவனுக்கு தேவன் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தருகிறார். இந்த மனப்பான்மையை தேவன் விசேஷமாக பாராட்டுகிறார். அதனால்தான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சாலமோன் ஞானி கூறுவதை நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். ஏழைக்கு கொடுப்பது கடவுளுக்கே கொடுப்பது போன்றது. தேவன் நம்முடைய தாராள தன்மையை மறக்காமல் அதற்குரிய பலனையும் தருகிறார். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஏழை, தேவைப்படுபவர் என்று பார்த்தவுடனே நம் இரக்கம் செயலில் மாற வேண்டும். மனமுள்ள கொடையை தேவன் நேசிக்கிறார். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமானம் மூலம் ஜனங்களுக்கு போதிக்கையில், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று சொல்வதை மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யார் ஒருவர் பசியாயிருந்தாலும்
அவர்களுக்கு உணவளிக்கும்போது அது தேவனுக்கே அளித்த நற்பலனை நமக்கு தரும் என்பதையே இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைய தியான வசனம் நம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நாம் தரித்திரருக்காக என்ன செய்கிறோம்? நாம் உண்மையிலேயே தேவனுடைய ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம் என்றால், பிறர் தேவையில் இருக்கும் பொழுது நாம் அதை உணர்ந்து உதவ முன் வர வேண்டும். கருணை என்பது தேவனுடைய மனப்பான்மை. தேவன் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். கருணை என்பது தேவனிடம் இருந்து வரும் பண்பாகும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அவருடைய இயல்புகளை நாமும் கொண்டிருக்க வேண்டும். கருணை செயல் நம்மை தேவனுடைய கண்களில் பெருமைப்படுத்துகிறது. வாழ்வில் பாதுகாப்பும் வளமும் மகிழ்ச்சியும் தந்து ஆசீர்வதிப்பார். கொடையாளன் தேவனுடைய கரங்களை பிரதிபலிக்கிறவன். கொடுக்கிற கைகள் தேவனுடைய கரங்களாகவே பயன்படுகின்றன. தேவன் அவர்களின் கொடைகளை மறவாமல் திருப்பிக் கொடுக்கிறார். சுய லாபம் இல்லாத வாழ்க்கை மறக்க முடியாத நற்கருத்து. கருணை நித்திய நியாயத்தை உருவாக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் என்று பவுலடிகளார் கூறுவதை 2 கொரிந்தியர் 9:9 வாசிக்கிறோம். நம்முடைய கொடை நீதியின் நினைவாக கிடைக்கும். கருணையின் செயல் நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகும் நினைவில் நிலைத்திருக்கும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஒருவர் உண்மையான ஆசீர்வாத வாழ்க்கையை விரும்பினால் அவரது இருதயம் கருணையுடன் நிரம்பி இருக்க வேண்டும். கருணை உள்ள ஒருவர் ஏழைக்கு உணவு கொடுப்பதோடு அல்லாது தேவனுடைய கரங்களில் ஒரு கருவியாகவும் விளங்குகிறார். எனவே வாரத்திற்கொரு நாள் ஏழைகளை நினைத்து ஒரு சிறிய செயல் செய்யுங்கள். உங்கள் வசதிக்கு ஏற்ப தரித்திர குடும்பத்திற்கு உணவு தொண்டு செய்யுங்கள். கருணை உள்ள ஜெபத்தையும் செயல்களையும் உங்கள் வீட்டில் வளர்த்திடுங்கள். நாம் கருணையுடன் நடந்து தரித்திரர்களுக்கு தாராளமாக கொடுப்போம் எனில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கப் போகிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட உள்ளங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்த்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். கருணை இல்லாத வாழ்வு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்வாகும். கருணை உள்ள வாழ்வு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.